பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். முடிவுக்கு வருமா திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை? இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிருமா? எத்தனை தொகுதிகள்? இது நாள் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்த எல்லா விமர்சனங்களும், எல்லா சர்ச்சைகளும், எல்லா ஹேஷியங்களும் எல்லாமே இப்ப ஒரு முடிவுக்கு வந்துருமா? கூட்டணி இறுதியாயிருமா? இதற்கு முன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பேச்சுவார்த்தையின் குழு தலைவரான திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள், அவர் அந்த இடத்திலிருந்து விலக்கப்பட்டு திரு சிதம்பரம் அவர்கள் வருவதே கூட்டணிக்குள் பிரச்சனை இருந்தது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் நியமித்த குழுவை சந்தித்த பிறகு என்னென்ன பேசினோம் என்பதை பொதுவெளியில் தெரிவித்து விட்டார். நாங்கள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்டோம், அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தோம், உள்ளாட்சி தேர்தலிலும் குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம் என்று 3 விஷயங்களை போட்டு உடைத்து விட்டார். அது திமுக தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அதை தவிர ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விஜய் வலிமை குன்றாமல் இருக்கிறார், விஜய் பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவித்த கருத்தை திமுக ரசிக்கவில்லை. இந்த நிலைமையில்தான் திமுக தன்னுடைய அதிருப்தியை மேலிடத்திற்கு வெளிப்படுத்தியது, காங்கிரஸ் மேலிடத்திற்கு வெளிப்படுத்தியது என்பதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் திரு ப. சிதம்பரம் அவர்கள் சந்திக்க வந்திருக்கிறார். இதன் காரணமாகவே சுமூக முடிவு எட்டப்பட்டு விடுமா என்பது தெரியாது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி 39 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. 35 அதை குறைத்துக் கொள்ள கூட முன்வரக்கூடும், 30 கூட குறைத்துக் கொள்ள கடைசியாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக 25 27 இடங்களுக்கு மட்டுமே நகர்ந்திருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். இடப்பங்கீடு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இது தவிர ஆட்சியில் பங்கு என்கிற தங்கள் அடிப்படை கோரிக்கையை திமுக நிராகரித்ததை காங்கிரஸ் கட்சி கசப்புணர்வோடையே கிரகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தில் திமுகவுக்கு ஆதரவாக காங்கிரசுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி, காங்கிரசுக்குள் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு கோஷ்டி, அது வலிமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. திரு செல்வை பருந்தகை உட்பட சில பேர் திமுகவுக்கு ஆதரவாக அளவு கடந்து பரிந்து பேசுகிறார்கள். தங்கள் கட்சியின் நலனை விட திமுகவின் நலனை பாதுகாப்பதில் அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. ஆகவே அத்தகைய அக்கறையுள்ள சக்திகள் அவர்கள் சொந்த நலனுக்காக மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டணி முறிந்துவிடக்கூடாது என்று அக்கறை செலுத்துகிறார்கள். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் வேறு சிலர் இதற்கு எதிராக கருத்து கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ராஜ்யசபா தேர்தல் அடுத்த 2 நாட்களில் நடைபெற வேண்டிய இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதால் இன்று இரவுக்குள் ஒரு முடிவை எட்டிவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. அப்போதுதான் ராஜ்யசபா திமுக வேட்பாளரை முடிவு செய்ய முடியும். காங்கிரசுக்கு இடத்தை ஒதுக்கினால் அதை பொறுத்து வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இந்த தொகுதி பிரச்சனையை எப்படியாவது சமாதானப்படுத்தி காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்ள திமுகவும் முயற்சிக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் திமுகவுக்கும் தெரியும், they cannot afford to lose காங்கிரஸ். காங்கிரஸை வெளியே அனுப்பிவிட்டு வெற்றியை சுலபமாக பெற்றுவிடலாம் என்று திமுக நினைக்க முடியாது. அப்படி நினைக்கக்கூடிய இடத்தில் இல்லை. பர்செப்ஷன் வைஸ் அது பலவீனமாக காட்சியளிக்கும். காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து வெளியேறினால் இது வெற்றி பெறக்கூடிய அணி என்ற இமேஜ் கொஞ்சம் சரியும். அதை திமுகவும் உணர்ந்திருக்கிறது. ஆகவே திமுகவும் விட்டுக் கொடுத்துதான் இந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்ப 27 அப்படிங்கிறது 30ஆகவோ 35ஆகவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 35 எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. 30ஆக மாறுவதே அரிது. 27 என்பது 28ஆக வேண்டுமானால் உயரலாம். 27 என்பது வரை திமுக தயாராக இருக்கிறது என்றுதான் இன்று காலை எனக்கு கிடைத்த செய்தி. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிளேஸ் ஆஃப் கிரீஷ் சோடங்கர் திரு ப. சிதம்பரம் போய் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துட்டு போறாரு அப்படிங்கும் போதே அதுவே ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்க முடியாதா? நிச்சயமாகவே அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏனென்றால் திரு ப. சிதம்பரம் திமுக ஆதரவு மனநிலை கொண்ட காங்கிரஸ் தலைவர். திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட காங்கிரஸ் கோஷ்டியும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிறது. திமுக ஆதரவு மனநிலை கொண்ட கோஷ்டியும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிறது. திரு ப. சிதம்பரம் நடுநிலையான தலைவர் அல்ல, திமுக ஆதரவு மனநிலை கொண்ட தலைவர். நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. திரு ப. சிதம்பரம் முதலமைச்சர் உடனான அந்த சந்திப்பினை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பினுடைய முடிவில் முக்கியமான சில முடிவுகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
நிறைய விஷயங்கள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை சுற்றி கடந்த சில நாட்களாக வந்ததை நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில திரு ப சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன முடிவை எட்ட இருக்கிறது இந்த இரு கட்சிகளும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்பொழுது தமிழக அரசியலை வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.